அதிசயமான ஒளிமய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னத்தில் ஓசன்னா ஹல்லேலூயா அதிசயமா ஒளிமய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா அதிசயமான ஒளிமய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னத்தில் ஓசன்னா அல்லேலூயா அதிசயமா ஒளிமய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா அதிசயமான ஒளிமய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னத்தில் ஓசன்னா அல்லேலூயா அதிசயமான நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமவா என்றோ பகல் அதிசயமான நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா அதிசயமான ஒளிமய நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமவா என்றோ அதிசயமான மய நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா விதவித கொள்கை இல்லை பல பிரிவுள்ள பலகை இல்லை விதவித கொள்கை இல்லை பல பிரிவுள்ள பலகை இல்லை ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைவர் ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைவர் எங்குமே அன்புமயோ அன்புள்ளோ செல்லும் அதிசயமான ஒளிமய நாடு
நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயோ அன்போ செல்லும் அதிசயமான ஒளிமய நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, பிரச்சனை ஏதுமில்லை, குழப்பங்கள் ஒன்றுமில்லை, மொழி நீரம் ஜாதி பற்று உடையோ, மொழி நீரம் ஜாதி பற்று உடையோ, எவருமே அங்கு இல்லை, அன்பே மொழி அதிசயமான நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, மொழி நீரம் ஜாதி பற்று உடையோ, மொழி நீரம் ஜாதி பற்று உடையோ, எவருமே அங்கு இல்லை, அன்பே மொழி அதிசயமான நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. பல பல சட்டமில்லை, வாழும் சட்டம் ஏதுமில்லை, பல பல திட்டமில்லை, ஆளும் சட்டங்கள் ஏதுமில்லை, காவல்துறையும் இல்லை கண்டிப்பும் இல்லை, காவல்துறையும் இல்லை கண்டிப்பும் இல்லை, மனிதரின் ஆட்சி இல்லை, பேரானந்தம் அதிசயமான ஒளிமய நாடு, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. பல பல திட்டமில்லை, ஆளும் சட்டங்கள் ஏதுமில்லை, பல பல திட்டமில்லை, ஆளும் சட்டங்கள் ஏதுமில்லை, காவல்துறையும் இல்லை கண்டிப்பும் இல்லை, காவல்துறை இல்லை கண்டிப்பும் இல்லை, மனிதனின் ஆட்சி இல்லை, பேரானந்தம் அதிசயமான ஒளிமய நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா, நேசரி நாடா நாம் பஞ்சுக்கும் நாடா. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போ, இத்தனை பெரிய இழப்போ பூமியில் என்றே அதிசயம், இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போ, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போ, பூமியில் எவரும் வேண்டாம் என்றே அதிசயமான நாடா
நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர், பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் பூமியில் எவரும் வேண்டாம் என்றே வரி அதிசயமான ஒளிமய நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் பூமியில் எவரும் வேண்டாம் என்றே மான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போம், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போம் பூமியில் எவரும் வேண்டாம் என்றே வரி அதிசயமான நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா. பல பல கொள்கை இல்லை, வீண் ஏதுமில்லை, விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம், அன்புலோ செல்லும் அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், நத்தின் ஓசன்னா அல்லேலூயா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா. நித்தியமான மகிழ்ச்சி பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயும் அப்படியே வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த நித்திய மகிழ்ச்சியோடு கூட இந்த பூமியிலேயும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான நெருக்கங்களும் பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான தொல்லைகளும் நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தாராளமாயும் ஏராளமாயும் இருக்கிறதை நாம் காண முடிகிறது, நாம் கவனிக்க முடிகிறது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு தொல்லையை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தேவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம பார்த்தோம்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம பார்த்தோம்னா 12வது வசனம் 1 நாளாகமம் 21:12 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடு போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலின் எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் அப்படின்னா 3 காரியத்தை கர்த்தரே என்ன செய்கிறாரு சொல்றார். ஆனால் அந்த 3மே அந்த பரலோக ராஜ்யத்தில் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்கு 3மே தேவனுடைய விருப்பம். எது? பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். சத்துருவுக்கு முன்பாக ஒரு தோத்து போன வாழ்க்கையை வாழக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். நோயில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இது 3மே தேவனுடைய விருப்பம். என்ன விருப்பம்? பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். 2வது பார்க்குறோம், சத்துருவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு இல்லை தோத்து போன ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். 3வது ஒரு நோய் இல்லாத இல்லை ஒரு வியாதி இல்லாத ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் எந்த ஆண்டவர் இது 3மே தம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதே ஆண்டவர் இப்போ கேட்குறாரு, இது 3ல் 1 உனக்கு நான் அனுமதிக்க போகிறேன். இது 3ல் 1 என்ன செய், நீ தெரிஞ்சுக்கொள். இந்த 3லையும் 1 கட்டாயமாக உனக்கு என்ன செய்வேன், நான் அனுமதிக்குவேன், உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எது வந்தாலும் அது பிசாசு தான் காரணம், எது வந்தாலும் அது பிசாசு தான் காரணம். இல்லை யாராவது மந்திரம் வச்சுட்டாங்க, இல்லை யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, இல்லை யாராவது என்ன செய்வனை வச்சுட்டாங்க, இல்லை யாராவது என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மற்றவர்களுக்கு மேலே நம்ம ஈஸியாக நம்ம என்ன செய்யறோன்னா நம்ம காரணங்களை சுமத்தி விடுகிறது இன்றைக்கி தாராளமாக ஏராளமாக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறதை நம்ம அறிய முடியுது. இது பிசாசின் தந்திரங்களிலே ஒரு தந்திரம் என்றும் நாம் சொல்ல முடியும். எனக்கு அவனுக்கு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருவாங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அவன் என்ன செய்யக்கூடாது, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு அவன் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவனை மோல்டு பண்ணி என்ன செஞ்சிருன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே அவன் இருக்கணும், அந்த பிரச்சனைக்குள்ளேயே அவன் இருக்கணும். இப்போ இங்கே பிரச்சனையை அனுமதிக்கிறது யார்? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒருவேளை தாவீது அதை கண்டுபிடிக்காம பிசாசு தான் போராடுது அப்படின்னு 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க, என்னது, இந்த பிசாசின் போராட்டம் மாறணும், இந்த பிசாசுடைய பிரச்சனைகள் மாறணும், இந்த மந்திரங்கள் மாறணும், இந்த செய்வினை மாறணும், இந்த சூனியம் மாறணும், இந்த ஏவல்கள் மாறணும், இந்த சாபம் மாறணும் அப்படின்னு 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா இந்த பிரச்சனை என்ன செய்யாது, ஒரு நாள் மாறாது. ஏன்னா பிசாசு பார்க்குறான், நீ என்ன பண்ணு, என்னையே கட்டி கட்டி ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா என்னையே கட்டி ஜெபிக்க ஜெபிக்க அங்கே பிரச்சனை என்னாகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் என்ன, இப்போ இவன் காரணமாக தானே கிரியை கட்டப்படும். இப்போ பிரச்சனைக்கு என்ன நான் சொல்கிறேன், இந்த ஃபேன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபேனுக்குரிய சுவிட்சை விட்டுட்டு மற்ற எல்லா சுவிட்சும் நீ ஆஃப் பண்ணிட்டு இரு, எல்லா சுவிட்சும் என்ன பண்ணு, ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா சுவிட்சுகளையும் என்ன பண்ணியிருக்கான், ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறான். ஆனால் ஒரு சுவிட்சை மட்டும் விட்டுட்டு
இதான் இன்னைக்கு பிசாசுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். எது எடுத்தாலும் பிசாசு போராடுது, பிசாசு போராடுது, பிசாசு போராடுகிறது உண்மை. அந்த பிசாசு எப்படி போராடுதோ அப்படி போராடும். அந்த பிசாசின் போராட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சில வாரங்களாகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஞாயிற்று கவனிச்சுன்னு வரும். எப்படியெல்லாம் பிசாசு போராடும், அவர் எப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும், எப்படி இருக்கணும், ஜெயிச்சு எப்படி இருந்தால் நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சு நம்ம பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்றத வெறியோடு அந்த துடிப்போடு கூட இன்னைக்கு செயல்படுகிற கூட்டத்தை இன்னைக்கு நம்ம தேடி பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காவது இருக்குமான்னு கேட்டால் நமக்கு அது சந்தேகம்தான். இது பிசாசு போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம பிசாசை ஜெயிக்கணுன்ற வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு தேடி பார்த்தா இவ்வளோ பெரிய சபைகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காவது அது இருக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறா? நீ பிசாசை ஜெயிச்சு வாழணும், ஒரு வெற்றி பெற்ற நபரை என்ன செய்யணும், நீ வாழணும்னு விரும்புகிறா. பஞ்சமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு விரும்புகிறா. நோய் இல்லாத, வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனைகளுக்கு போய் பணத்தை செலவு பண்ணாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த 3 விருப்பமும் கொண்ட ஆண்டவர் அவரே சொல்கிறாரு, நான் விரும்பாத ஒன்று தான், ஆனால் உனக்கு அனுமதிக்கிறேன். நான் வேணான்னு சொல்கிற ஒன்று தான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், அனுமதிக்க போகிறேன். நான் எதிர்பார்க்காத ஒன்று தான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், உனக்கு அனுமதிக்க போகிறேன். ஆனால் 3ல் கட்டாயம் ஒன்று உனக்கு நடந்ததான் தீரும், இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு பிரச்சனையை தேவ ஜனங்களுக்கு தேவனே அனுமதிக்கிறாருன்னா நடக்கிற காரியம் என்ன? எதனால் கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகளை அனுமதிக்கிறார்? பரலோகத்தில் மட்டும் நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை, இந்த பூமியிலையும் எப்படி தான் வாழணும், அப்படிப்பட்ட அந்த நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த நித்திய வாழ்க்கையை இந்த பூமியில் இல்லை, நித்தியமான மகிழ்ச்சியை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கணும்? ஏன் இந்த 3 விதமான பாதிப்பை தேவன் தாவீதுக்கு அனுமதிக்கிறார்? அப்போ தாவீது செஞ்ச என்ன காரியத்தினால இந்த பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார்? இந்த முதல் நாள் காலையில் கர்த்தர் நம்மளோடு இடைபடுறது. தேவனால் அனுமதிக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாதிப்புகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் பிசாசினாலும், மனிதர்களாலும், மந்திரத்தினாலும், சூனியத்தினாலும் மாத்திரம் வருகிறது இல்லை. தேவனும் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அப்போ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டுட்டு தீராத தொல்லைகளையும் பாதிப்புகளையும் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? அப்போ என்ன காரியங்கள் செஞ்சால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஒன்றை நமக்கு தேவன் அனுமதிப்பிற்கு? தாவீது யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபர், கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு நபர். தாவீதை அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிற நபர் தான் தாவீது. ஆண்டவரே தாவீது எப்படி பார்க்குறாரு? தகப்பனாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கிற எல்லைக்குள்ள தான் யார் இருக்கிறார்னா தாவீது இருக்கிறார். அவ்வளோ பெரிய தாவீதுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகளை அனுமதித்ததற்கு தாவீதின் வாழ்க்கையில் காணப்பட்ட 3 விதமான காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து சுட்டிக்காட்டி, அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்குமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பில் ஒரு பாதிப்பை நமக்கு அனுமதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இல்லை அனுமதித்து கொண்டு இருந்தார், இல்லை அனுமதித்து கொண்டு இருக்கிறார், இல்லை அனுமதிக்க போறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னையும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் வந்தாலும் அந்த பஞ்சத்தை விட்டு என்ன செய்ய முடியல, என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னா கர்த்தர் அனுமதிச்சிட்டார்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன, எவ்வளவுதான் நான் போராடி பார்க்குறேன், சத்துருவை என்ன செய்யவே முடியல, என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னா கர்த்தர் அனுமதிச்சிட்டார்னு அர்த்தம். எப்போ பாரு பலவீனம், எப்போ பாரு ஹாஸ்பிட்டலு. ஒரு பலவீனம் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பலவீனம் வருவது இயல்பு. ஆனால் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோய், பலவீனம், ஒருத்தரை மாற்றினா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறாங்க. பணம் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலுக்கு வீணாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிச்சு விட்டார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம்.
எப்போவாவது பலவீனம் வருவது இயல்பு. ஸோ ஓகே. ஆனால் எப்போதுமே நான் இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், எப்போதுமே வியாதியாக இருக்கிறேன், எப்போதுமே நோயாக இருக்கிறேன், இல்லை எங்கள் குடும்பத்தில் யாராவது என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க, சிக்காயிட்டே இருக்கிறாங்க, பலவீனப்பட்டுட்டே இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து ஒருத்தரை மாற்றினா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் என்ன ஆகிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிற பணம் பூரா ஹாஸ்பிட்டலுக்கே போகுது அப்படின்ற இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வருமானால் கிளியராக நம்ம விளங்கிக்கலாம் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவைகள் இவைகள் என்று. ஆனால் பைபிள் சொல்லுது சத்துரு ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான். அப்போ பிசாசினால் வரக்கூடிய போராட்டமாக இருக்குமானால் நாம் ஜெபித்த உடனேயே கர்த்தர் என்ன செய்ய முடியும், அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விட முடியும். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வரவே வராது. சத்துருவலால் அனுமதிக்கப்பட்டதா தேவனால் அனுமதிக்கப்பட்டதா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை சத்துருவலால் வந்ததா இல்லை தேவன் அனுமதிச்சதா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வழியா வருவான், 7 வழியா. அப்போ வந்த பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இருக்கணும், அந்த பிரச்சனை மாறிட்டு இருக்கணும், அந்த ப்ராப்ளம் மாறிட்டு இருக்கணும், அந்த போராட்டம் மாறிட்டு இருக்கணும், அந்த பலவீனம் மாறி இருக்கணும். ஸோ அடுத்த பிரச்சனை வரலாம், அதுவும் மாறணும். ஸோ பிரச்சனைகள் வரும், அது என்ன ஆகிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். அது வர்றதும் தெரியக்கூடாது, அது போகிறதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கணும், பிரச்சனை வருவதும் போவதும் அது இயல்பான தேவன். அது பிசாசு வரலாம், இல்லை பிசாசு வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார், அதுக்கு விரோதமாக எளிமினிப்பார், அது போயிட்டே இருக்கும். அடுத்த முறை பிசாசு வரும், எளிமினிக்குவார், போயிட்டே இருப்போம், ஜெபமனுவும் விடுதலையாகவும் போயிட்டே இருக்கும். பட் ஒரு பிரச்சனை ரெகுலராக கண்டினியூஸாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெகுலராக ஒரு பிரச்சனை கண்டினியூவா நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேவன், அது பிசாசு வந்தது அல்ல, அது யாரால வந்தது, அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று பஞ்சம், ஓகே, எவ்வளவுதான் வந்தாலும் அந்த வறுமையை விட்டு என்ன செய்ய முடியல, எங்களால் வெளியில வர முடியல. நம்ம 2 என்ன சொன்னோம், எவ்வளோ போராடி பார்க்குறோம், எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், ஆனால் என்ன செய்ய முடியல, இந்த பிசாசினால் ஜெயிக்கவே முடியல. 3 என்ன சொல்கிறோம், எப்போ பாரு பலவீனம், நோய், வியாதி, ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை கண்டினியூவாக என்ன பண்ணிகிட்டே இருக்குது, நான் எடுத்துகிட்டே இருக்குது, எங்கள் பணம் முழுசும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீணாயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த 3 சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறி வருது. இது எங்கள் வாழ்க்கையில் இந்த 1வது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முதல் நாளிலே கதை தீர்க்கமாக சொல்கிற வார்த்தை, இது பிசாசால வந்தது இல்லை, இதை நானே உனக்கு அனுமதிச்சது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறார், தீர்க்கமாக அந்த வார்த்தையில் நமக்கு கர்த்தர் இடைப்படுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். கர்த்தரே அனுமதிச்ச ஒன்று தான் தொடர்ச்சியாக என்ன செய்யுது, 3 நாளாக கண்டினியூவாக பிரச்சனை இருக்கு. 3 கண்டினியூ அந்த ஒரு நாள் சொல்ல, ஒரு நாளில் கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே 70,000 பேர் செத்து மடிகிறான். அப்படின்னா அந்த நோயினால் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்புகள் என்னாகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் சொல்கிறது, அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு மாதத்தில் இல்லை நாட்களில் அதிகமான தொகை பணம், எங்கள் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து இந்த முதல் நாளிலே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும், இது பிசாசினால் வந்தது இல்லை, இது தேவன் அனுமதித்த ஒன்று என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். காலையில் நான் சொல்கிறேன், காலை தொடங்கின உடனே நடக்கிற இழப்பு தான் அந்த இழப்பு. எந்த இழப்பு கொஞ்சம் பாருங்கள், 15 வசனத்தை கொஞ்சம் பாருங்கள் பார்க்கலாம். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், ஆனாலும் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து, அழிக்கையில் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறான், இப்போதான் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த அழிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நடந்த இழப்பு எவ்வளவு, 70,000 பேர். அவன் அழிக்க ஆரம்பித்த உடனே நடந்த இழப்பு எவ்வளோனா 70,000 பேர். அப்படின்னா விட்டுதான் எவ்வளோ போயிருக்குன்னா அவ்வளோதான் மொத்தம். நான் சொல்ல தேடி தேடி காண்ட விட நெரிசல் ஒருத்தோடு இருக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு இழப்பு. என்னுடைய பணம் முழுசும் டோட்டல் எங்கே போயிட்டு தான் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, வட்டிக்கு போகுது, பணம் பூரா வீணாக போகுது அப்படின்னு சொன்னால் இது கர்த்தர் அனுமதித்த ஒன்று என்பதை இந்த காலை வேளையில் திறந்த மனதோடு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதையும் தாண்டி பிசாசு போராடுதல் உட்கார்ந்து உனக்கு கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதையும் தாண்டி என்ன செய்யுது, எனக்கு பிசாசு போராடுது, அவன் மந்திரம் வச்சுட்டான், இவன் சூனியம் வச்சுட்டான், அவன் ஏவி விட்டுட்டான் என்று சொல்லி உட்கார்ந்து நிற்பன்னா நம்மளை கடவுளே நினைச்ச கூட என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த காலை வேளையில் நம்ம தீர்க்கமாக தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்புகளில் இருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த முதல் நாளிலே கர்த்தர் இந்த காலமுக்கு தீர்க்கமாக சொல்கிற வார்த்தை, என்னால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்புகளில் இருந்து உன்னை என்ன செய்ய பார்க்குறேன், விடுதலையாக்குறேன் அப்படின்னு. இது எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு, கர்த்தர் விரும்பாத ஒன்று,
கர்த்தர் அனுமதிக்காத ஒன்று ஏன் ஒரு ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் வருது? இது வந்ததுக்கு காரணம் இருக்கிற 3 காரணத்தை நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதல் காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 7வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 7வது வசனம் அந்த 1 நாளாகமும் 21:7. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியால். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றை செஞ்சாங்கன்னா கர்த்தர் அந்த பாதிப்பை அனுமதிக்கிறார். ஒன்று பஞ்சம் வருதா, கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு சத்துருவை ஜெயிக்கவே முடியலையா, அந்த ஆவி போராடிக்கிட்டே இருக்குது, எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த பிசாசெல்லாம் மேற்கொள்ளவே முடியலையா, கர்த்தருக்கு பிடிக்காத எதையோ ஒன்று செஞ்சிருக்கிறேன். முதல்ல என்ன, ஹாஸ்பிட்டல் வியாதி 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 வியாதின்னு போயிட்டு இருக்கிறியா, கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சிருக்கிறேன். நான் சொல்ற முதல் காரியம் என்ன, அந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் இப்படிப்பட்ட பாதிப்பு என்ன செய்கிறார்னா அந்த ஜனத்துக்கு அனுமதிக்கிறார். அப்போ நம்ம என்ன புரியணும், ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யும் போது இது கர்த்தருக்கு பிடிக்கிறதா, இது கர்த்தர் விரும்புகிறாரா, இதை கர்த்தர் அனுமதிக்கிறாரா, இதை செஞ்ச கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா, நான் பெரிய பேரை ஓஹோன்னு பாராட்டலாம் கூட சரி சரி பரவாயில்லப்பா அப்படின்னாவது சொல்லுவாரா என்று நிதானிக்காம எடுத்தேன் கபத்தேன் நினைக்கிறேன் செய்கிறேன் அதை கர்த்தருடைய விருப்பறாரா, கர்த்தர் விரும்பலையா, கர்த்தர் அதை பற்றிலாம் ஒன்றும் எனக்கு ஃபீலிங்கே கிடையாது. என் மாதிரி நான் போவேன், நானாக செய்வேன், நானாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், கர்த்தரை ஆஸ்வதின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னா நம்மளை போல ஏமாளிகள் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு காலையில் ஒரு ஐயா பேசினார், நம்ம சபையை சார்ந்ததான், பேர் வேண்டாம், ஒரு ஐயா பேசினார். ஒரு டெத் அவங்க வீட்டில், அந்த வீட்டுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா சாங்கியங்களை செய்ய போகணும். அவர் என்ன செய்யணும், சாங்கியங்களை செய்யணும். அவர் சொன்ன வார்த்தை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்றும் இது பண்ணல. அவர் சொன்னது, எல்லாம் நான் ஏசாயா மேலே பாரத்தை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாம் நான் செஞ்சிட்டேன். ஏசாயா மேலே பாரத்தை போட்டாராம், என்ன பண்ணாராம், எல்லாம் செஞ்சிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், ஏசாயா மேலே பாரத்தை போட்டு எல்லாம் நான் செஞ்சிட்டேன். இன்னைக்கு இப்படி தான் கதையெல்லாம் போயிட்டுருக்கு. என்னது, ஏசாயா மேலே, ஏன்னா அவர் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் உயிரோடு இருந்தாருனாக்கா நம்மளை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுவார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார், என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகி போச்சு, எடுத்ததெல்லாம் ஏசாயா மேலே பாரத்தை போட்டேன், ஏசாயா மேலே பாரத்தை போட்டேன், அவர் மேலே பாரத்தை போட்டேன், என்ன செய்கிறேன், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் ஒருவேளை செய்கிறோம், இந்த செய்கிறத கூட எப்படி செய்யலாம், அவர் தான் செஞ்சு ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் வரும்போது அதை எப்படி கூட செய்யலாம், இதுக்கு ஆலோசனை ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் என்ன, ஒரு சம்பவத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியமாக இருந்தால் கூட அவர் என்ன செய்யணும், எப்படி செய்யலாம், எப்படி அதை செய்யலாம் என்பதற்கு கத்தனை வச்சிருக்கிறாரு, வழிமுறை வச்சிருக்கிறார் இல்லையா. சரி, பொய் சொல்றது கர்த்தருக்கு பிடிக்காது இல்லையா, பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது, பொய் சுத்தமான செய்யாது, பிடிக்காது இல்லையா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இப்போ சாமுவேலுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கிறார். என்ன ஐடியா சொல்லி கொடுக்கிறார், நான் போன சவுல் என்ன பண்ணிடுவான், என்னை கொன்னே போடுவான், ஆண்டவரே நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு காளியை கையில் பிடிச்சுன்னு போ, அவனை என்னன்னு கூப்பிடு, நான் பலி செலுத்த வந்தேன்னு சொல்லு. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளியை கையிலோடு கொண்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு என்ன பண்ணிடு, அவன்கிட்ட சொல்லிடு. அப்ப என்ன செய்ய மாட்டான், உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டான், நீ பலி செலுத்த என்ன பண்ணிடு, அவனை கூட்டு ராஜாவாக்கிட்டு நீ வந்துட்டே இருந்துரு. இப்போ ஒரு காரியத்தை செய்யறன கத்தை என்ன வச்சிருக்கிறார், ஒரு மாற்று வழி வச்சிருக்கிறார் தேவன். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, இப்ப ராஜாவாக்கி ஆகணும், யார தாவீதை ராஜாவாக்கி என்ன செஞ்சோம் ஆகணும். ஆனா சவுல் என்ன செய்யறான், விட மாட்டான். என்ன செய்ய, பட் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கத்தை என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு மாற்று வழியை வச்சிருக்கிறார். அந்த மாற்று வழியை எப்படி செய்யலாம், ஒரு சம்பவத்தை எப்படி செய்யலாம், ஒரு நிகழ்வுகளை எப்படியெல்லாம் செய்ய முடியும், எப்படி செஞ்சா இது தேவனுக்கு பிடிக்காததை என்ன செய்யாது, மாறாது. அப்ப ஒரு செய்யறோம், இந்த செய்யற செயலை எப்படி செஞ்சா இது தேவனுக்கு பிடிக்காததை என்ன செய்யாது, மாறாத அளவுக்கு, இல்ல தேவ கோபம் என் மேல வராத அளவுக்கு நான் அதை தப்பித்துக் கொள்வதற்கு எந்த வழிமுறையை கையாளலாம் அப்படின்றதுல கூட இன்னைக்கு என்ன செய்யல, இன்னைக்கு யோசிக்கல. நமக்கு என்ன, கத்தரதெல்லாம் பார்த்துக்குவார், கத்தெல்லாம் செஞ்சிருவார், கத்தரை பண்ணிடுவார், கத்தை தான் சொல்லி இருக்கிறார். என் பார்வைக்கு ஆகாததை செஞ்சல, எனக்கு பிடிக்காததை உன்னை செஞ்சல, நான் விரும்பாதவனை செஞ்சல, இல்ல நான் சொல்லாதவனை நீ செஞ்சிட்டல, அதனால இந்த தீராத தொல்லைய உனக்கு நான் அனுமதிக்கிறேன்.
அப்ப அந்த 3 விதமான பாதிப்புல ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் எங்கேயோ கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றை நான் செஞ்சதுனாலதான் இந்த பாதிப்பு எனக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இந்த பாதிப்பு நான் விடுதலை பெறணும்னா நான் உட்கார்ந்து என்ன யோசிக்கணும், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் செய்த எந்த செயல் உமக்கு பிடிக்கல ஆண்டவர்னு இந்த முதல் நாளிலே நம்மை நாமே நிதானிச்சு பரிசோதித்து பார்த்துட்டோம்னா கர்த்தரால் அனுமதித்த பாதிப்பிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார். இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு மனசெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறோம், அதனால் எனக்கு அதெல்லாம் ஒன்று இது ஒன்று இதெல்லாம் கிடையாது, நாங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கிறோம், அக்யூரேட்டாக நாங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான், அதில் எந்த தப்புமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது அப்படின்ற எல்லைக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதிப்பில் இருந்து நம்மளை கர்த்தர் விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் விரும்பவில்லை என்பதை இந்த முதல் நாளிலேயே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஒரு செயலை செய்கிற முதல்ல என்ன கவனிக்கணும், நான் செய்கிற செயல் தேவனுக்கு விருப்பமானதா, நான் செய்கிற செயல் தேவனை துக்கப்படுத்தக்கூடியதா, நான் செய்கிற செயல் தேவனை சங்கடப்படுத்தக்கூடியதா, நான் செய்கிற செயல் கர்த்தரால் சொல்லப்படுகிறதா, இல்லை யான் விரும்புறத நான் செய்யறதுனால இதில் தேவன் துக்கப்படுறாரா, தேவன் விசனப்படுறாரா, தேவன் வேதனைப்படுறாரா, கர்த்தர் கஷ்டப்படுறாரா என்பதை நிதானித்து பார்த்து நாம் ஒரு செயலை செய்தோமானால் ஒரு தீராத பிரச்சனைகளை தேவன் நமக்கு என்ன செய்ய மாட்டார்னா அனுமதிக்க மாட்டார். நம்பர் 2 5வது வசனத்தையும் வாசிக்கலாம், 6வது வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பர் 2, ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாப்புக்கு அருவருப்பா இருந்தபடினால் அப்படின்னு இந்த பைபிளில் சொல்லுது. ஆனால் மன்னொரு மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் விரும்பாத ஒன்று, இதை யோவாப்பு என்ன செய்யல, விரும்பாத ஒன்று, மனிதர்கள் விரும்பாத ஒன்றை நாம் செய்யும் போது அருவருப்பான்றதை கொஞ்சம் நம்ம எப்படி புரியலாம்னாக்கா கொஞ்சம் அதை சுற்றி வளைக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம செய்யறத மற்றவங்க என்ன செய்யணும், அப்செட் பண்ணணும், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். மனிதர்கள் நாம் செய்கிற ஒரு செயல் மனுஷனுடைய முகத்தை சுளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, மனிதர் விரும்பாத ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால், மனிதர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட தொல்லைகளை நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். இதில் சொல்லும்போது இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனமும் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் மனிதனை பிரியப்படுத்துறவனாக இருந்தா இப்படி, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, இப்போ மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா. இப்போ நான் என்ன சொன்னேன், நாம் செய்யற கர்த்தர் மனிதர் என்ன செய்யல, விரும்பலன்னு சொல்றோம் இல்லையா. மனிதரை பிரியப்படுத்த பார்க்கறது முகஸ்துதி செய்யறது, நாம் செய்யற செயல ஜனங்க எஸ் ஓகே கரெக்டா இருக்காங்க, இது தப்பு கிடையாது அப்படின்னு விரும்புறது. கோவில் சொல்றது என்னது, மனுஷன் முடி என்ன செய்யாத, முகஸ்துதி பண்ணி அவங்க பிரியப்படுற மாதிரி என்ன பண்ணிடாத, நடந்துக்காத, அவங்கள பிரியப்படுத்துற மாதிரி என்ன செஞ்சிடாத, பிரியப்படுத்த செஞ்சிடாத. ஆனா செய்யறதுல அவங்க என்னவா இருக்கணும், பிரியமா இருக்கணும். அவங்க பிரியப்படணும்னு நீ செய்யாத, ஆனா நீ செய்யற காரியம் என்னவா இருக்கணும், அவங்க பிரியப்படக்கூடியதா இருக்கணும். ரெண்டுக்கு அத்தியாசங்கள் வேற, ரெண்டுக்கு அர்த்தங்கள் வேற. என்ன அர்த்தம், பிரியப்படுத்துவது வேறு, பிரியமா இருப்பது வேறு. பிரியப்படுத்துவதுன்னா அவங்கள பிரியப்படுத்த, அவங்கள முகஸ்துதி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன செய்யறது, அது நடத்துறது. ஆனால் மற்றது என்ன, நாம் செய்கிற காரியம் மற்ற ஜனங்க பார்க்குறாங்களா, அதோட தப்பு இல்லையா, கரெக்டு, சரியாக தான் செஞ்சுருக்கிறாங்க, இது வேதத்தின்படி சரிதான், இது வேதத்தின்படி கரெக்டு தான், இது வேத ஒழுங்கின்படி சரிதான், இது தேவ சித்தம் தான், இதில் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற ஒரு செயலை விரும்புகிறாங்களா? குறிப்பாக யார் விரும்பணும், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள் என்ன செய்யணும், ஒன்று நாம் செய்கிற செயலை தேவன் விரும்பணும் அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன செய்யணும், தேவ மனிதர்களும் விரும்பணும். நான் செய்கிற ஒரு செயலை ஒன்று என்ன, யோவாப் யாரு, ஒரு தேவ மனிதன். யோவாப் யாரு, ஒரு கர்த்தருடைய சேனாதிபதி. அந்த படை ஒரு தாவீதினுடைய படை தலைவன் யாரு, இந்த யோவாப். அவ்வளோ பெரிய ஒரு தேவனுக்காக, தேவ ராஜாவுக்காக செயல்படுற ஒரு சேனாதிபதி யாரு, யோவாப். அந்த யோவாப்புக்கு தான் தாவீது செஞ்ச என்ன செய்யல, பிடிக்கலன்றார். அவர் செஞ்ச, அவன் சொன்ன தாவீதின் வார்த்தை யோவாப்புக்கு அருவருப்பா தோணுச்சென்றார். அருவருப்பன விரும்பலன்றார்.
அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யல, தேவாப்புக்கு பிடிக்கலன்றார். நாம் செய்யற செயல் தேவ ஜனங்களை பிரியப்படுத்துதா இல்ல நம்ம செய்யற செயல தேவ ஜனங்கள் பிரியமா இருக்கிறாங்களா? எஸ், கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, கண்டிப்பா இருந்தாலும் கரெக்டா தான் இருக்கணும், கண்டிக்கணும் இல்ல. இப்ப கண்டிக்கிறது சிலருக்கு அது பிடிக்காது. ஆனா என்ன சொல்லுவாங்க, அது எப்படி கண்டிக்கலாம், எப்படி பைபிளே சொல்றது கண்டிச்சு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணணும் இல்லையா? ஆனா சிலருக்கு என்ன செய்யாது, கண்டிச்சா பிடிக்காது இல்லையா? சிலருக்கு என்ன கண்டிச்சா பிடிக்காது இல்ல, அந்த கூட சொல்ல. பட் நம்ம செய்யற ஒரு செயல் தேவ ஜனங்களை என்ன செய்யணும், விரும்பணும். அந்த விரும்புகிற ஒரு செயலை நாம் செய்யாமல் போனால், தேவ ஜனங்கள் நாம் செய்யற ஒரு செயலை விரும்பாமல் போயிட்டா, அதனால நமக்கு ஒரு பாதிப்பு என்ன, தீராத அந்த 3 விதமான பாதிப்புல ஒரு பாதிப்பை நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். ஒன்று, தேவனுக்கு பிடிக்காததை செய்யறதுனால நமக்கு அனுமதிக்கிறார். 2, தேவ ஜனங்களுக்கு பிடிக்காதது, அப்படி வச்சுக்கலாம், தேவ ஜனங்களுக்கு பிடிக்காததை செய்யறதுனால, தேவ ஜனங்களுக்கு பிடிக்காததை செய்யறதுனால தேவன் என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட ஒரு நிரந்தர பாதிப்புகளை நமக்கு தேவன் அனுமதிக்கிறான். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பயங்கர பஞ்சமா இருக்கு, அப்ப நான் என்ன யோசிக்கணும், நான் செஞ்ச செயலை தேவ ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கா, தேவ ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் செஞ்ச செயல் தேவனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒன்று பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்கணும், தேவ ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குதா. அப்ப நான் செய்யற செயல் தேவ ஜனங்களுக்கு பிடிச்சாலே அது யாருக்கு பிடிச்சிரும், தேவனுக்கு பிடிச்சிரும் இல்லையா? ஒரு சரியான விசுவாசி நாம் செய்யற செயலை அங்கீகரிப்பாங்களா? சரியான விசுவாசி நான் சொல்றது, சரியா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சரியான அபிஷேகம் பெற்று ஒரு தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து ஒரு நல்ல வளர்ந்திருக்கிற, அதாவது மூத்த விசுவாசியை நான் சொல்லல, மூத்தவனை நான் சொல்லல, மூத்த விசுவாசிகளை சொல்ல, மூத்த ஊழியர்களை சொல்லல, ஒரு சரியான விதத்துல வளர்ந்திருக்கிற ஒரு நபர், இந்த வேதத்தின் அடிப்படையாக கொண்டு வளர்ந்திருக்கிற ஒரு நபர் நம்ம செய்யற செயலை எஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? யார் வேணாலும் இருக்கட்டும். ஒரு சரியான வளர்ச்சிக்குள்ள இருக்கிறவங்க, சரியா நல்ல வளர்ச்சியில் இருக்கிற ஒரு நபர் நாம் எது செஞ்சாலும் சரி, இல்லையா அவங்க செஞ்சது தப்பு கிடையாது, கரெக்டு, அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது சரிதான் என்று சொல்லி நாம் செய்யற செயலை தேவ மனிதர்கள் அப்செட் பண்ணுவாங்களா? அப்ப தேவ ஜனங்கள் அப்செட் பண்றதா இருந்தா அது யார் அப்செட் பண்ணிடுவாரு, தேவன் அப்செட் பண்ணிடுவார் இல்லையா? இப்ப தேவன் முதல் வாசிச்சோம், 7 வசனம் வாசிச்சோம், தேவனுடைய பார்வைக்கு ஆகாதுன்னு பார்த்தோம். அப்ப தேவனுடைய பார்வைக்கு ஆகாதது யாருடைய பார்வைக்கு ஆகல, தேவ ஜனங்களுடைய பார்வைக்கு அது ஆகல. அப்ப தேவ ஜனத்துக்கு ஆயிருந்தா அது தேவனுக்கும் ஆயிருக்கும். இப்ப யோபாவுக்கு பிடிச்சிருந்தா அது தேவனுக்கும் பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப தேவனுக்கும் பிடிக்கல, தேவ மனிதர்களுக்கும் பிடிக்கல, இந்த 2 பேருக்கும் பிடிக்காத ஒன்ன செய்யறோம் பத்தியா, அதனுடைய பின் விளைவு தான் இந்த 3 விதமான பாதிப்பு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நான் செய்யற ஒரு செயலை தேவ மனிதர்கள் விரும்புவாங்களா, விரும்பி இருக்கிறாங்களா? ஓகே, கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லுவாங்களா? நான் செய்யற ஒரு செயல் இல்லையா, விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இப்போ நீங்க ஆராதனைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காரணம் சொல்றீங்க, ஏனிபடி ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க, அந்த காரணத்தை மனப்பூர்வமா அப்படியா, ஓகே சரி பரவாயில்ல, இது கர்த்தர் அனுமதிக்கிறதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன் சரியா, ஏன்னா ஆராதனைக்கு வரதான் என்னை தான் சொன்னாங்க எடுத்துக்கக்கூடாது, அது ஒரு பக்கமாக இருக்கு இல்லையா? நான் ஆராதனைக்கு போகல, அதனால் என்னை தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. நான் விளங்குறதுக்காக சொல்ல வரேன் சரியா. இப்போ சொல்ல வரோம், இப்போ ஆராதனைக்கு வரல, நான் உன்னை கேட்குறேன், ஏன் பிரதர் வரல இல்லை ஏன் சிஸ்டர் வரல கேட்டால், நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த காரணத்தை உண்மையிலே அப்செட் பண்ணிக்க முடியுமா? உங்களுக்கு அது ஓகே, பட் தேவ மனிதர்களை அப்செட் பண்ணிக்குவாங்களா, அதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஓகே அப்படியா, கரெக்ட் தான், சரி பரவாயில்ல, இது பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் தேவன கோபத்தை உண்டாக்கக்கூடியது இல்லை, இது யதார்த்தமானது தான், இது நடக்கிறதா, ஸோ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை உங்களுடைய மனசை திருப்தி, சரி கோவிச்சு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு முறிக்க கூடாது, என்ன செய்யலாம் அப்படிங்களா, சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்யலாம், சரின்னு சொல்லி விட்டுடலாமே தவிர, ஆமா நீங்க செஞ்சது சரிதான்னு ஒரு தேவ மனிதர்கள் சொல்லுவாங்களா? நான் சொல்றது நம்ம செய்யற தப்பையே இன்னொருத்த செய்வான் இல்லையா? இப்போ இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பக்கத்தில் இன்னொருத்த ஆராதனைக்கு வராமல் இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட சொன்ன சொல்லுவான், ஆட நானே போன வாரம் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவான் இல்லையா? அவங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லணும்? அதான் சரியான ஒரு நபரிடத்தில் நான் செய்கிற ஒரு காரியத்தை சொன்னா, இல்லை செஞ்ச ஒரு காரியத்தை சொன்னா, எஸ் கரெக்டு தான், இது வேதத்தின் அப்படி இருக்குது, வசனம் அப்படி இருக்குது, அதுக்கு வசனத்துக்கு புறமானது கிடையாது, நீங்க செஞ்சதுக்கும் வசனத்துக்கும் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட செயலை நான் செய்திருந்தேன்னா இந்த 3 பாதிப்பு, ஒரு பாதிப்பு எனக்கு நிச்சயமா வராது. நீ எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், நீ நான் சொல்ல எத்தனை லட்சம் வேணா சம்பாதி,
கையில 10 பைசா இல்லைன்னு சொன்னேன்னா இந்த 2ல் 1 செஞ்சிருக்கிற, 3வது 1 சொல்ல விரும்புறேன், சொல்றேன். இந்த 2ல் 1 செஞ்சிருக்கிறதா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ கோச்சினாலும் சரி, நீ உட்கார்ந்தாலும் எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. ஆனா என்ன, 2ல் 1 செஞ்சிருக்கிற. ஒண்ணு, நீ செஞ்சது தேவனுக்கு பிடிக்கல. ரெண்டாவது என்ன, நீ செஞ்சது தேவ மனிதர்களுக்கும் பிடிக்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அனுமதிக்கிறார். மூணாவது முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு பிசாசுக்கு பிடிச்சமானதை செய்யும் போது தேவன தொல்லையை நமக்கு அனுமதிக்கிறார். நாம் செஞ்சதுல 2 பேருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? தேவனுக்கும் பிடிக்கல, தேவ மனிதர்களும் பிடிக்கல. ஆனா யாருக்கு பிடிக்குதுன்னா பிசாசுக்கு பிடிக்குது. பிசாசுக்கு பிடிக்கிற ஒரு செயலை ஒரு நபர் செய்வாங்கன்னா இந்த 3 பாதிப்புல ஒரு பாதிப்பு நிச்சயமா கம்பல்சரி இருக்கும். இப்ப தாவீதை யார் ஏவி விட்டது? சாத்தான் ஏவி விட்டான் இல்லையா? இப்ப இதன்படி தாவீது செய்யாத போனா யாருக்கு வருத்தம்? பிசாசு தாவீது இருதயத்தை ஏவறான். என்ன இது ஒரு சம்படி இல்லையா, ஜனங்களை என்னன்னு ஏவிட்டான் இல்லையா? அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, இதை தாவீது செய்யாம போனா வருத்தம் யாருக்கு? பிசாசுக்கு இல்லையா? இப்ப தாவீது எதை செய்யல? பிசாசு வருத்தப்படக்கூடிய செயலை செய்யல, மாறாக பிசாசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்கிறன்னா, பிசாசு விரும்புகிற ஒண்ணு இல்ல பிசாசு செய்ய சொல்லுகிற ஒண்ணு இல்ல பிசாசுக்கு பிடிச்ச ஒண்ணு அவர் என்ன செய்கிறார்? அவர் செய்கிறார். பிசாசுக்கு பிடிச்ச ஒண்ணு செய்கிறார். பிசாசுக்கு பிடிச்சதுன்றது இன்னும் எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, நம்ம தடுத்தா கூட நான் செஞ்சுதான் தீருவேன், வேணான்னு சொன்னா கூட அதை செஞ்சுதான் தீருவேன் பிடிவாதமா செய்யறாங்க. பத்தியா இது என்ன சொல்லலாம்? பிடிவாதம் பிசாசுடைய நெருங்கின நண்பன். பிசாசின் சுபாவத்தில் ஒரு சுபாவம் என்ன? பிடிவாதம். பிசாசின் சுபாவத்தில் பலவிதம், அந்த பலவிதத்தில் ஒரு விதம் என்ன? பிடிவாதம். இப்ப தாவீது எப்படி இருக்கிறாருன்னா பிடிவாதமா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், அப்படியே தாவீது யோவாப்பையும் சேவைக்காரரையும் நோக்கி பேர்சபா தொடங்கி தான் மட்டுமல்ல ஜனங்கள் எல்லா வீரர்களையும் எண்ணிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். அப்பொழுது யோவாப் கர்த்தருடைய ஜனங்களே இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் வர்த்திக்க பண்ணுவார். ஆனாலும் என் ஆண்டவனே வேணான்னு சொல்றாரு, இதை செய்யாதீங்க, இது தேவனுக்கு பிடிக்கல, இது தேவ சித்தம் இல்ல, இது தேவனுக்கு விருப்பம் இல்ல, செய்யாதீங்க என்றார். ஆனா அவன் சொல்ற அடுத்த வசனம், சொல்லியும் அப்படின்னு அர்த்தம், நான் நினைச்சிட்டேன் நான் செஞ்சுதான் தீருவேன், நான் முடிவெடுத்தேன் செஞ்சுதான் தீருவேன், நான் செய்வேன்னு சொல்றதுல பிடிவாதமா இருக்கிறாங்க. பத்தியா, வேணான்னு சொன்னா கூட பிடிவாதமா இருக்கிறான். பத்தியா, இந்த பிடிவாதம் யாருக்கு பிடிக்கும்னா பிசாசுக்கு பிடிக்கும். வேணான்னு சொன்னா கூட இல்ல இல்ல நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு நிறைய பேர் செய்வாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க, ஆனா செயல்ல காட்டுவாங்க. எதை நம்ம எதை வேணான்னு சொல்றோமோ அதை உடனே இல்ல அதெல்லாம் செஞ்சுதான் தீருவேன் அப்படி வாயில சொல்ல மாட்டாங்க, ஆனா எதில் காட்டிடுவாங்க? செயல்ல காட்டிடுவாங்க. நீ செயல்ல காட்டினாலும் சரி, நீ வார்த்தையில காட்டினாலும் சரி, பிடிவாதம். அதாவது பிசாசுக்கு பிடிக்கிற ஒரு காரியத்தை இங்க தாவீது செஞ்சதனால இது 3 காரியத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? கவனித்து பார்த்து 3க்கும் 3 விதமான பாதிப்பு தேவன் அனுமதிக்கிறார். ஒன்னு என்ன? 3 வருஷம் பஞ்சம். நீ எவ்வளவு வேணா சம்பாதி, நைட்டு பகல் ஓவர் அந்த எந்த நைட்டு வேணா சம்பாதி, 10 பைசா கையில் நீ பார்க்க முடியாது. பார்க்க கூடாது என்பது விருப்பம் அல்ல, பார்க்க முடியாது. நீ எவ்வளவு வேணா ஒளி, நீ எவ்வளவு வேணா சம்பாதி, எத்தனை ஆயிரங்கள் வேணா கையில் வரட்டும், லட்சக்கணக்கான பணங்கள் கையில் வரட்டும், கையில 10 பைசா இருக்காது. எப்ப பாரு இல்ல 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 இல்லன்ற வார்த்தை உன் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். பணம் இல்ல, காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல, இல்லைன்ற வார்த்தை உன் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இது இருக்குதுன்னா இந்த 3ல ஒண்ணு செஞ்சிருக்கிற. 1 தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிற, 2 தேவ மனிதனுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிற, 3 பிசாசுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கிற. தேவனுக்கும் பிடிக்கல, தேவ மனுஷனுக்கும் பிடிக்கல, ஆனா யாருக்கு பிடிக்குது? பிசாசுக்கு பிடிக்குது. அதை செஞ்சுட்ட, அதனால கர்த்தர் என்ன செய்யறான்? அனுமதிச்சுக்கலாம். என்ன எவ்வளவுதான் இப்போ அந்த பிசாசனால மேற்கொள்ளவே முடியலன்னா இந்த 3ல ஒண்ணு நீ செஞ்சிருக்கிற. எப்ப பாரு வியாதி, நோய், பலவீன, ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை எப்ப பாரு இருக்குதுன்னா இந்த 3ல ஒண்ணு செஞ்சிருக்கிற. இந்த 3 சரி பண்ணி தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதிப்பை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? வாசிக்க ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். 18வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே நம்ம நேத்து கவனிச்சோம். யாரை பத்தி கவனிச்சோம்? எபூசியனை தான் கவனிச்சோம் இல்லையா?
எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி இந்த 3 விதமான பாதிப்பையும் இருந்து நீ விடுதலை ஆகணும்னா நீ எங்கேயோ இன்னும் ஜெபிக்கதானது நடக்காது. இந்த 3 விதமான பாதிப்புல ஒரு பாதிப்பை நம்ம அனுபவிச்சார் இல்லையா? சில பேர் அவனுக்கு ஒரே அவனுக்கு ஒன்று அனுபவிச்சார். இன்னைக்கு நம்ம பல பேர் இருக்கிறோம். இந்த 3ல ஒன்று யார் வேணும் வாழ்க்கையாலும் இருக்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கும், ஒருத்தர் வாழ்க்கை நோய் இருக்கும், ஒருத்தர் என்ன இருக்கும், சத்துருவின் போராட்டம் இருக்கும், ஜெயிக்க முடியும். இந்த 3ல ஒன்று கட்டாயம் என்ன செஞ்சிருக்கும் இருக்கும். இது தாவீது ஒரே ஒரு ஆள், அதனால ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணார். ஆனால் நம்ம பல பேராக இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த 3 விதத்தில் ஏதோ ஒரு விதம் இருந்து கொண்டிருக்கும். 3ம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பஞ்சருக்கு வாய்ப்பு இருக்குது, சத்துருவின் போராட்டம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, தீராத வியாதி நோயும் பாதிப்பும் விளைவினம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3ஐயும் விடுதலை பெறதுன்னா என்ன செய்ய? இப்ப தேவசமத்தை அறிக்கை பண்ணணும் இல்லையா? இந்த அறிக்கையை எங்கிருந்து பண்ணணும், அதான் முக்கியம். இப்ப தாவீது என்ன செய்யறாரு? ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? 8ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததனால் மிகவும் பாவம் செஞ்சேன். இப்போது மணி அடியான் என்ன பண்ணுங்க, அக்கிரமத்தை நீக்கி விடும், வெகு புத்தீனமான செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டார். அறிக்கை பண்ணிட்டாரா? முடிஞ்சு போச்சு தானே. வெகு புத்தீனமா செஞ்சேன், நான் தப்பு பண்ணிட்டேயா, மன்னிச்சுவாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? முடிஞ்சு போச்சு தானே. ஆனா இதுக்கு பிறகுதான் பிரச்சனையே வருது. அப்படின்னா எப்போ இந்த பிரச்சனை மாறும்? இப்போ தேவன் தேவசமத்தை அறிக்கை பண்ணி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, புத்திரமா செஞ்சுட்டேன், அக்கிரமம் செஞ்சேன், ஒன்று பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா, என் அக்கிரமத்தை ஈக்கிடுங்கப்பா அப்படி என்ன பண்றாரு? மிக பணிவோட தேவசமத்தில் ஜெபம் பண்றாரு இல்லையா? இந்த ஜெபத்தை எங்கு பண்ணா விமோசனம் கிடைக்கும்? அதான் 18ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போகணும். எங்க போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகணும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் எல்லா இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் விமோசனம் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் என்ன கொண்டு வராது? விமோசனத்தை கொண்டு வராது, பிரச்சனையை மாத்தாது. இப்ப எங்க ஜெபம் பண்ணிட்டார் தாவீது? இப்ப எங்க ஜெபம் பண்ணிட்டார் தாவீது? இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிட்டார் இல்லையா? அது வீட்டுல எங்க ஒன்று பண்ணிட்டு ஆகமத் எங்க போல? சர்ச்சுக்கு போல. இது எங்க போறது? சர்ச்சு. இது இதான் பின்னாடி என்னமா மாறப்போகுது? சாலமோனுடைய தேவாலயமா மாறப்போகுது. சாலமோன் கட்ட ஆலயமாக இது என்ன செய்ய போகுதுன்னா மாறப்போகுது. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரமா பாருங்க. 2 நாளாகமம் 3:5 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் இப்ப எந்த இடத்துக்கு போறாரு? ஆலயம் கட்ட. தாவீதுக்கு எந்த இடம் ஆலயம் கட்டத்துக்கு குறிக்கப்பட்டது அந்த இடத்துக்கு என்ன பண்ணும்? இப்ப நம்ம பண்ண சொல்லணும், எந்த ஜெபத்தை எங்க போ பண்ணணுமோ அங்க போ பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு விடிவுகாலம் பிறக்கும். எந்த பிரச்சனைக்கு? தீராத பஞ்சமா எங்க போ? நான் வீட்டில் உட்காந்து உபவாசம் பண்ணிக்கிறேன், 50 நாள் பண்ணிரு, ஒன்றும் நடக்காது. நான் 3 வருஷமா ஜெபம் பண்றேன், நீ 50 வருஷம் கூட ஜெபம் பண்ணு, நடந்துச்சுன்னா சொல்லு, நான் பிரசவம் பண்ணதை நிறுத்திடுறேன். எந்த பிரச்சனைக்கு எங்க போய் ஜெபிக்கணுமோ அங்க போய் ஜெபம் பண்ணாதான் உன் ப்ராப்ளத்துக்கு சால்வ். முதல் நாள் கதை தீர்க்கமா சொல்றது நமக்கு. எந்த பிரச்சனைக்கு எங்க போய் ஜெபிக்கணுமோ அங்கதான் போய் ஜெபிக்கணும். நான் எங்க வேணா ஜெபம் பண்றேன், நான் வீட்டிலே உபவாசம் பண்றேன், நான் அங்க காட்டில் ஜெபம் பண்றேன், நான் நோட்ல ஜெபம் பண்றேன், நோட்ல ஜெபம் பண்றேன், நீ எங்க வேணா பண்ணு. தாவீது எங்கேயோ பண்ணி முடிச்சுட்டார். முதல்ல 9ஆம் வருஷம் பண்ணி முடிச்சுட்டார். 9 பண்ணி முடிச்சுட்டார். என்ன பண்ணி முடிச்சுட்டார்? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், என் பாவத்தை என்ன பண்ணிடுங்க நிக்கிறீங்கப்பான்னு அழுது ஜெபம் பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஜெபம் என்னத்தை மாத்தல? இந்த ஜெபம் என்னத்தை மாத்தல? அவர் சந்திச்சு நிக்கிற பிரச்சனையை மாத்தல. இப்ப தூதன் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த தாவீது காத்து கட்ட போய் சொல்றான். காத்து கட்ட போய் தூதன் சொல்றான். என்ன சொல்றான்? இல்ல காத்திர கர்த்தருடைய தூதன் காத்துக்கு சொன்னான் இல்லையா? காத்துக்கு கட்டளை இட்டான். கடைசி வார்த்தை பாருங்க. கடைசி அந்த வசனம் கடைசி வார்த்தை 18 கடைசி வார்த்தை. தாவீது அண்டைக்கு போக வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளை இட்டான். யார் கிட்ட போய் சொல்லல? தாவீது கிட்ட போய் சொல்லல. அவன்கிட்ட போய் சொல்லு. யார் கிட்ட போய் சொல்லு? காது கிட்ட சொல்றார். போ தாவீது கிட்ட சொல்லு. எங்க போய் சொல்லு? ஒர்னானின் களத்துக்கு போய் சொல்லு. அவர் எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிறாரு? வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. இந்த வீட்டை விட்டு எங்க போய் சொல்லு? சர்ச்சுக்கு போய் சொல்லு. இன்னைக்கு பண்ணல சொன்னாங்க போய் சொல்லு. வீட்டை விட்டு சர்ச்சுக்கு போய் சொல்லு. வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்தை வீட்டில் ஜெபிக்கணும். சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை சர்ச்சில் தான் வந்து ஜெபிக்கணும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன, ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். எந்த பிரச்சனை ஜெபம் பண்ணி என்ன பிரச்சனை மாறி இருக்கு? ஒரு சாதாரண பரிசுமை கூடனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? நம்ம ஜெபம் பண்ணமே நம்ம பிரச்சனை மாறல, ஏன்னா கூடனுக்கு தெரியுது இல்லையா? தாவீதின் குமாரனுக்கு இறங்கும், அவர் போயிட்டே இருக்கிறார். தான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும் யாருக்கு தெரியுது? ஒரு குருடனுக்கு தெரியுது. வழியிலே உட்கார்ந்து ஒரு பிச்சைக்கார குருடனுக்கு தெரியுது. ஆனா யாருக்கு இன்னைக்கு தெரிய மாட்டிருக்குன்னா, நம்ம ஜெபிச்சமே நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கா, நம்ம ஜெபத்துக்கு அந்த பதில் கொடுத்துட்டாரா, நம்ம பிரச்சனை மாறி இருக்கா, நம்ம என்ன பிரச்சனை ஜெபம் பண்றோம் அந்த பிரச்சனை மாறி இருக்கா. அப்ப ஏன் மாறல? இப்ப தாவீது ஜெபம் பண்ணிட்டாரா? 8ஆம் வசனத்துல ஜெபம் பண்ணிட்டார். அவன் அற்புதம் நடந்திருக்கு தானே. இதுக்கு பிறகுதான் யாரையும் அனுப்புறாரு? இதுக்கு பிறகுதான் தேவன் யார் அனுப்ப? தூதன் அனுப்புறார். காலி பண்ண அனுப்புறார். 3 நாள எருசலேம் மொத்தம் காலியாக இருக்க வேண்டியது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டான். அந்த மனஸ்தாபம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது எங்க மனஸ்தாபம்? 15ஆம் வசனம் பாருங்க. எருசலேமையும் அழிக்க தேவதூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில், எங்க அழிக்கையில்? எருசலேம அழிக்கையில், வாசி அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அவன் எங்க வந்து அழிக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுறார் பாருங்க. கடைசி வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையில் நிற்கும் போது, இப்ப எங்க வந்து கர்த்தருக்கு மனசு உருகிட்டாரு. சர்ச்சுக்குள்ள வந்து அவன் கையை வைக்கிறான் பத்தியா? இப்ப சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை கையை வைக்கிறான் பத்தியா? எங்க? சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறவங்க அழிக்கும் போது அவன் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. நல்லா அழகா கவனிச்சுக்கோங்க. அந்த 15 ரொம்ப அருமையான வசனம். 70,000 பேர் செத்தான்ல. இப்ப ஆண்டவர் முதல்ல வெட்டப்பது என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ பாவம் அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனா தேவதூதன் எங்க வந்து நிக்கிறான்? ஒர்னானின் களத்தை வந்து நிக்கிறான் இல்லையா? இங்க ஆளு மேல கை வைக்க போறான். நிறுத்துப்பான்ட்டார். எங்க போய்? சர்ச்சுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆளு மேல கையை வைக்க யார் அனுமதிக்கல? கர்த்தர் அனுமதிச்சதான். ஆனா யார் மேல அப்ப அனுமதிக்க மாட்டேங்கிறாரு? அவன் சர்ச்சுக்குள்ள இருக்கிறான்ல. ஒன்னான களம் என்ன களம்? அது சர்ச்சு, அது தேவனுடைய ஆலயம் இல்லையா? இப்ப அதனால கீழே 18ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இந்த தாவீத எங்க போய் சொல்லு. அப்ப எங்க தாவீது இல்ல? சர்ச்சில் இல்ல இல்லையா? இங்கதான் சர்ச்சு கட்ட போற சர்ச்சுக்கு இடத்துக்கே போக சொல்லுவார்னா கட்ட சர்ச்சுக்கு போறது எவ்வளவு போக சொல்லுவார்? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் நினைச்சாதான் ப்ராப்ளமே. நம்ம நினைக்கிறோம் என் வீட்டுல ஜெபம் கர்த்தர் கேட்க மாட்டாரா? நான் சொல்ற பிசாசு ஜெபம் கூட தான் கர்த்தர் கேட்கிறாரு. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுமா என்ன? பிசாசு ஜெபம் கர்த்தர் கேட்கலையா? பிசாசு ஜெபம் கர்த்தர் கேட்டாரா இல்லையா? அப்ப நாங்க ஜெபம் கர்த்தர் கேட்க மாட்டோம். கேட்க பாருதானே. பிசாசு ஜெபம் கூட கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா அவருடைய தன்மை என்ன? கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படியே தன்மை கேட்கட்டா கொடுத்து பாரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஜெபிக்கதை எங்க ஜெபிக்கணும்? என்ன ப்ராப்ளம்? முதல்ல கர்த்தர் என்ன சொல்றா? நீ எந்த பிரச்சனைக்கு எங்க போய் ஜெபிக்கின்ற தெளிவுக்கு முதல்ல வா. உன் ஜெபம் அப்புறமா இருக்கட்டும். உன் ஜெபம் அப்புறம் இருக்கட்டும். நீ எங்க உன் பிரச்சனைக்கு உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நீ எங்க போய் முதல்ல ஜெபிக்கணும்ன்ற தெளிவுக்கு கர்த்தர் வா. கர்த்தர் கண்ணில் திறப்பாராக. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? இப்ப தாவீது என்ன சொல்ல? ஒர்னானின் களத்துக்கு போகாம ஜெபம் பண்ணி நிற்கிறார் இல்லையா? தாவீது எங்க போல? இதுவரைக்கும் எங்க போல? ஒர்னானின் களத்துக்கு போல. எங்க ஜெபம் பண்ணி நிற்கிறாரு? பொது வீட்டுல ஜெபம் பண்ணி நிற்கிறார். இப்ப தேவதூதன் என்ன சொல்றான்? இந்த தாவீத இந்த ஜெபத்தை நிறுத்திட்டு அவன் எங்க போக சொல்லு? ஒர்னானின் களத்துக்கு முதல்ல போக சொல்லு. ஒர்னானின் களத்துக்கு என்ன பண்ணு? போக சொல்லு. ஒர்னானின் களத்துக்கு என்ன பண்ணு? போக சொல்லு. கடைசி வசனத்தை பாருங்க. கடைசி வசனமா சார்? 2 சாமுவேல் கடைசி வசனமா பாருங்க. அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அப்படி இருக்கும் பாருங்க. அவன் வேண்டுதலை என்ன செஞ்சார்? கேட்டருளினார். 2 சாமுவேல் 24 கடைசி பாருங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி இட்டு சமாதான பலியும் இட்டு, கடைசி வார்த்தை மட்டும் படிப்போம். அங்கே அவன் வேண்டுதலை எங்க கேட்டாரு? எங்க போய் ஜெபம் பண்ணும்போது கேட்டாரு? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது தான் கேட்டார் இல்லையா? எங்க கேட்டிருக்கணும்? 9வது வசனத்துல கேட்டிருக்கணும். ஆனா கேட்கல. சரி, எருசலேம் முழுசா, அதாவது இஸ்ரவேல் முழுசா அழிச்சு வரான். யாரு? சங்காரத்தை என்ன பண்ணி வரான்? இஸ்ரவேல் முழுசா அழிச்சுன்னு வரான். எவ்வளவு பேர் செத்துருக்காங்க? இது வரைக்கும் 70,000 பேர் செத்துருக்காங்க இல்லையா? அவன் எங்க போய் கையை வைக்கும் போது கர்த்தர் மனசாப்பட்டாரு. சர்ச்சில் இருக்கிற மக்கள் மேல கையை வைக்கும் போது என்ன செய்யறாருன்னா கர்த்தர் மனசாப்படுறார். அப்ப சபை என்பது என்ன? இன்னைக்கு நினைக்கிறது ஒரு கட்டடம் நினைச்சு நிக்கிறோம். இந்த கட்டடம் எவ்வளவு பெரிய சேஃப்டின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல.
சபை என்பது எவ்வளவு பெரிய பாதுகாப்பான இடம் என்பது நிறைய பேருக்கு இந்த 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 சங்கார தூதன் இந்த ஒன்னான களத்துக்கு வராம மற்ற இடத்துல வெட்டி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, கத்தை என்ன பண்ணிருக்க மாட்டார், ஒன்னு கண்டுக்கவே மாட்டார். ஏன்? அவன் சபைக்கு வெளியில இருக்கிறான். நீ சபைக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார் என்பது இந்த 15ஆம் வசனத்துடைய ஆதாரம். உனக்கு நடக்கணும் என்பது விருப்பம் அல்ல, பட் நடக்கிறத கர்த்தரே கண்டுக்க மாட்டார். எங்க இருக்கிற? சபைக்கு வெளியில இருக்கிற. அப்ப சபைக்கு வெளியில இருக்கிற ஒரு நபருக்கு எது நடந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அதை மாற்றவும் முயற்சி பண்ண மாட்டார், அதை தடுக்கவும் முயற்சி பண்ண மாட்டார், அவனை காப்பாற்றவும் முயற்சி பண்ண மாட்டார். 70,000 பேர் செத்தாங்கல்ல, செத்தவனா யாரு? பாவியா? 70,000 பேர் செத்தவனா பாவியா? இல்ல, அவனா யார் தான்? ரட்சிக்கப்பட்டவன் தானே. மேல இந்த வாதன செத்த கொள்ளையினால செத்தவர்கள் 70,000 பேர் இல்ல. இந்த 70,000 பேர் பாவிங்களா? இல்ல. ரட்சிக்கப்படாதவங்களா? இல்ல. ரட்சிக்கப்பட்டவன் தானே. ஏன் அவனை வெட்ட கத்த கம்மன் இருக்கிறாரு? அவன் சபைக்கு வெளியில இருக்கிறான். நீ ரட்சிக்கப்பட்டதான். நீ ரட்சிக்கப்பட எங்க இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். இப்ப சபைக்குள்ள அந்த தூதன் வர அந்த எபூஷன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எதை பயன்படுத்துறாரு? இந்த வசனத்தை மட்டும் நீங்க பார்க்கலாம். எபூஷனை களத்துல போய் நின்ன போது இல்லையா, கர்த்தர் தேவதன் சொல்றான் அவனை எபூஷன் களத்தை சீக்கிரமா ஓட சொல்லு. எபூஷனை களத்துல போய் அவன் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்ன செய்யறான்? விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்ப எப்ப அந்த ஜெபத்தை கேட்ட பிறகுதான் தேவதூதனை பார்த்து 15ஆம் வசனத்துல நிறுத்தினாரு. ஆனா பிறகு சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையில போடுன்னு பாரு. உன் பட்டயத்தை என்ன பண்ணு? உரையில என்ன பண்ணு? 27ஆம் வசனம் பாருங்க. தேவதூதன் பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யாது, இருக்காது. எப்போ? அந்த பட்டயத்தை உரையில போடுற வரைக்கும். நிறுத்தம் என்ன அர்த்தம்? 15ஆம் வசனத்துல நிறுத்துன்றார், போது நிறுத்து பண்றாரு இல்லையா. நிறுத்தம் என்ன அர்த்தம்? பட்டயத்தை உரையில போடல சொல்ல. எப்ப என்ன சொல்லிருக்கணும்? பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லிருக்கணும்ல, ஆனா போட சொல்லல. என்ன சொல்றாரு? நிறுத்தணும் மட்டும் சொல்றாரு. நிறுத்துன்னு சொல்லவர் தொடங்கன்னு சொல்றதுக்கு எவனாரும் பிடிக்காத அர்த்தம். ஆனா பிறகு 27 சொல்றாரு, இனி பட்டயத்தை செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது, உரையில போடு, இனி தொடவே கூடாது நீ பட்டயத்தை. எப்போ? அந்த தாவீது ஒர்னானின் களத்துக்கு போய் ஜெபத்தை எடுக்கும் போது. என்ன ஜெபம்? சர்வாங்க தகன பலியை செலுத்தும் போது. என்ன சர்வாங்க தகன பலி? தன்னை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். 9வது வசனத்தை கடைசி வசனமா ஜெபிக்கணும். யாரு? தாவீது உமகன் ஜெபிச்சார்ல, முத அடியன் பாவம் செஞ்சேன், என்ன தண்டிங்க, என் பாவத்தை நீக்கன்னு சொன்னார்ல. இது எங்க போய் செய்யணும்? இது எங்க போய் செய்யணும்? தேவனுடைய ஆலயத்துல போய், உனக்குன்னு குறிக்கப்பட்ட ஆலயத்துல போய் நீ ஜெபிக்கணும். உனக்கு பிடிச்ச ஆலயத்துல இல்ல, குறிச்ச ஆலயத்துக்கு போகணும். தாவீது ஜெபிக்கிறது எங்க எதுக்கு இருக்கும்? எருசலேம்ல ஜெபிக்கிறது பிடிக்கும், ஆனா யோர்தானின் களத்துக்கு போறது குறிக்கும். குறிக்கப்பட்டதுல ஜெபிக்கிறியா, பிடிச்ச இடத்துல ஜெபிச்சிருக்கிறியா? எங்க போன பிறகு அந்த மனஸ்தாபப்படுறாரு? எங்க கொண்டபடி ஜனம் மனஸ்தாபப்படுறாரு? சர்ச்சுக்குள்ள போய் ஜனங்களை கையை வைக்கிறான் பத்தியா. இப்ப கை வைக்க போறான், கை வைக்கல. என்ன செய்யறான்? ஒர்னானின் களத்துக்கு அருகில் அப்படி இருக்குது. ஒர்னானின் களத்துக்கு தேவதூதன் ஒர்னானின் கள 15ஆம் வசனம் பின்பகுதி பாருங்க. 15ஆம் வசனம் பின்பகுதி. அவன் ஒர்னானின் களத்தில் களத்தண்டையில பக்கத்துல நிக்கிறான். இப்ப எங்க போறான்? அடுத்தது களத்துக்குள்ள கையை வைக்க போறான் இல்லையா. அவன் சொல்றாரு, களத்துக்குள்ள கையை வைக்காத. ஏன்? அது தேவ ஜனம். அது எங்க இருக்கிறான்? இது சபை. அப்ப சர்ச். அப்ப எல்லா ஜெபத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா இடத்துலயும் ஜெபிக்கிறது தீர்வு ஆகாது. எல்லா பிரச்சனைக்கும் நான் எங்க வேணாலும் ஜெபிக்கிறது, யார் வேணாலும் ஜெபிக்கிறது ஆகாது, தீர்வாகாது. என்ன பிரச்சனைக்கு எங்க போய் ஜெபிக்கணுமோ அங்க போய் ஜெபிக்கணும். தாவீது எங்கேயோ ஜெபிச்சாரு. அவன் சொல்ல, தேவன் சொல்றான், அவன் எங்க போய் சொல்லு? ஒரு நாள் எனக்கு களத்துல போய் ஜெபம் பண்ண சொல்லு. அப்ப இங்க தாவீது சினிமா பாட்டை பாடி நிற்கிறாரு. 9வது வசனம் சினிமா பாட்டை பாடி நிற்கிறாரு. இல்ல, எவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கிறாரு, எவ்வளவு பாரத்தோட ஜெபம். ஐயா அப்படி எவ்வளவு ஜெபம் பண்றாரு, நான் தான் ஏன் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுவோங்கப்பா, என் பாவத்தை நீங்க. எவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்றாரு. அவர் சொல்ற, உன் பாரமான ஜெபத்தை அங்க போய் பண்ணு, இங்க பண்ணாத. உன் பாரமான ஜெபத்தை, உன் ஜெபத்தை இங்க பண்ணாத, எங்க போய் பண்ணு? அங்க போய் பண்ணு. அங்க போய் பண்ணா பத்தியா, பைபிள் சொல்லுது, அங்கே தாவீது தேசம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார். அப்ப எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கல? வீட்டுல ஜெபிச்ச ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. அப்ப வீட்டுல ஜெபிக்க கூடாதா? வீட்டுல ஜெபிக்கிற ஜெபத்தை வீட்டுல ஜெபம் பண்ணு. ஆனா சபையில போய் ஜெபிக்கிற ஜெபத்தை சபையில தான் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு தான் என்ன கிடைக்குன்னா, உன் பிராபலத்துக்கு ஒரு மாற்று கிடைக்கணுமா? தேவனால் அனுமதிக்கப்பட்டதை கர்த்தர் மாத்தணும்.
இப்ப நான் சொல்ற பிரச்சனை பிரச்சனை தேவனால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை உனக்கு மாறணும்னா நீ எங்க போகணும்? சபையில போய் ஜெபிக்கணும். கர்த்தர் உனக்கு குறிச்ச சபையில போய் ஜெபிக்கணும். உனக்கு பிடிச்ச சபையில போய் ஜெபிக்க கூடாது. எங்க ஜெபிக்க கூடாது? உனக்கு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது. உனக்கு குறித்த இடத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்தால் தேவனால் அனுமதிக்கப்பட்ட இந்த 3 பாதிப்புல ஒரு பாதிப்பு நமக்கு இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் மாத்த விரும்புறா. இது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வந்து ஜெபிக்கணும்? தேவ சமூகத்துல உனக்கு குறிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்துல வந்து நீ ஜெபிச்சினா இந்த பிரச்சனையை மாத்தி போடுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இல்லைங்க நாங்க வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணி இருக்கிறோம்? பக்கமே ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்க உட்காந்து ஜெபம் பண்றோம், பண்ணுங்க. பிரச்சனை மாறிச்சான்னு பாத்துக்கோங்க. நீ எங்க வேணா ஜெபம் பண்ணு, தெருவில் ஜெபம் பண்ணு, வீட்டுல ஜெபம் பண்ணு, மேல ஜெபம் பண்ணு, நீ எப்படி வேணா ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனை மாறி இருக்கான்னு பாரு முதல்ல. ஏன் மாறல? பிடிச்ச இடத்துல ஜெபிக்கிற, பிரிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல போய் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டுனா எஃபெக்ட் உண்டு. தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் தேவ சபைக்குள்ள போகும்போது கர்த்தர் செய்றார், மனஸ்தாபப்படுறார். தேவதன் சொல்றான் தாவீதை ஒரு நாள் களத்துக்கு போக சொல்லு. இங்கிருந்து ஒரு நாள் களத்துக்கு போய் அவன் பலிபீடம் கட்டி அர்ப்பணிச்சு அங்க அர்ப்பணிப்பு ஜெபத்தை எடுத்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவ தூதனை பார்த்து சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு. இனி அந்த பாதிப்பு என்ன செய்யாது, இல்லாத அளவுக்கு. தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பை மாற்றி இனி ஒரு பாதிப்புக்கு வராம கர்த்தர் பாதுகாக்கணும்னு சொன்னா ஒன்னு செய். பிடிச்ச இடத்துல உட்காந்து ஜெபிக்காத, குறிச்ச இடத்துல போய் ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. நேசரி நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. அதிசயமான ஒளிமய நாடா, நேசரி நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம். உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா. அதிசயமான் ஒளிமய நாடா, நேசரி நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை, நோயில்லாத ஒரு வாழ்க்கை, பிசாசின் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் தரணும்னு சொன்னா இன்னைக்கு ஒண்ணு செய். குறித்த இடத்துல போய் ஜெபி. பிடிச்ச இடத்துல ஜெபிக்காம குறிச்ச இடத்துல ஜெபி. அந்த குறிச்ச இடத்துல ஜெபிக்கிற ஜெபந்தான் தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பை உனக்கு மாத்தும், நமக்கு மாத்தும். பிசாசு அனுமதிக்கிற பாதிப்பும் இருக்குது, தேவன் அனுமதிக்கிற பாதிப்பும் இருக்குது. பிசாசினால் ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது ஜெபித்த பிறகு அந்த பாதிப்பு மாறிடும். அப்படின்னா அது பிசாசினால் வர்ற பாதிப்புன்னு அர்த்தம். நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், ஊழியர்களை கூட்டி ஜெபம் பண்றேன், பல பேர் எனக்கு ஜெபம் பண்றாங்க, ஆனாலும் என் பிரச்சனை மாறலன்னா அது பிசாசினால் வந்த பாதிப்பு இல்லை, அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பு. இந்த தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதிப்பு என்ன செய்யணும்? நான் நிதானிச்சு பார்க்கணும். என்ன நிதானிக்கணும்? நான் செய்த செயல்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா, தேவனுக்கு பிடிக்குதா? நான் செய்த செயல் தேவ மனிதர்களுக்கு பிடிக்குதா, நான் செய்த செயல் பிசாசுக்கு பிடிக்குதா? இந்த 3 பேரையும் நம்ம நிதானிச்சு பார்த்துட்டோம்னா என் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் செஞ்ச செயல்ல தேவனும் பிரியப்படலை, விருப்பப்படலை, தேவனுக்கும் பிடிக்கல, தேவ மனிதர்களுக்கும் பிடிக்கல, ஆனா பிசாசுக்கு மட்டும் பிடிக்குதுன்னா அதனாலதான் அந்த 3 பாதிப்புல ஒரு பாதிப்பை தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். இது மாத்த என்ன வழி? அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? பாவ அறிக்கை பண்ணணும். இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் நம்ம விரும்புறது பாவ அறிக்கை பண்ணணும். என்ன பாவ அறிக்கை பண்ணணும்? நான் எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிறேன்,
நான் எதெல்லாம் தேவ மனிதர்களுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிறேன், நான் எதெல்லாம் பிசாசுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கிறேன். இது 3 காரியத்தையும் தேவ சமூகத்தில் வந்து அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணிப்பை நான் எங்க ஏறெடுக்கிறது? எனக்கு பிடிச்ச இடத்தை விட்டுட்டு கர்த்தர் குறிச்ச இடத்துக்கு வந்து அர்ப்பணிக்கணும். இது 3ஐயும் எங்க அர்ப்பணிக்கிறது? என் வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு சர்ச்சில் உட்கார்ந்து இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்லை, தேவன் குறிச்ச இடத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நான் செஞ்சது தவறுப்பான்னு அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம். தாவீது சர்வாங்க தகன பலியை செலுத்தினார், 2வது சமாதான பலியை செலுத்தினார். தேவனுக்கு அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குது இந்த பிடிக்காம செஞ்சதுனால, அதனால தேவனோடு கூட அவர் சமாதான பலி செஞ்சான். அதற்கு பிறகு பைபிள் சொல்லுது, தாவீது தேசத்துக்காய் செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். உன் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு பதில் வேணும்னா, உன் பிராபலம் மாற்றுவதற்காக நீ ஜெபிக்கணும்னா, முதல்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லு. இது எதனால யாரால அந்த பிரச்சனை வந்தது? பிசாசுல வந்தது, பிசாசுல வந்தது. பிசாசையே காரணம் காட்டி நீ ஏமாந்து போயிடாதபடி கர்த்தர் கிருபையா இந்த முதல் நாளிலேயே கர்த்தரை பாதுகாப்பாராக. இந்த முதல் நாளிலேயே நம்மளை கர்த்தர் பாதுகாப்பாராக. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக. நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நாமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக. கர்த்தர் கண்ணை திறப்பாராக. என் பிரச்சனைக்கு காரணம் நான் தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிறேன். 2வது தேவ மனிதர்களுக்கு பிடிக்கல. ஒருவேளை தேவனுக்கு பிடிக்கதா பிடிக்கலன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா, நான் செய்த செயலை தேவ மனிதர்களுக்கு பிடிச்சிருக்குதா, இட்ஸ் குட், நீங்க செஞ்சது சரி அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்லலைன்னா அது கர்த்தருக்கும் பிடிக்கல. ஆனா நீ செஞ்சதை செய்யல, பிசாசு ஓஹோன்னு பாராட்டுறான்னா, நீ தேவனுக்கும் தேவ மனிதனுக்கு பிடிக்காததை செஞ்சிருக்கிற. அதனுடைய விளைவு தான் இந்த ஓயாத பஞ்சம். 3 வருஷமா பஞ்சம், 3 மாசம் தொடர் தோல்வி. அவருக்காவது பரவாயில்ல, 3 மாசம், நமக்கு எத்தனை வருஷம்னு தெரியல. 3 நாள் கொள்ளை நோய் இருக்கதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்குது. ஒருத்தர் மாத்தினா ஒருத்தர் சிக்காயிட்டே இருக்கிறாங்க, நோய்பட்டுட்டே இருக்கிறாங்க, வியாதிப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல், வாரம் தவறுனா ஹாஸ்பிட்டல் போறது தவற மாட்டுக்குது, வாரம் தவறான மாத்திரை வாங்குறது தவற மாட்டிருக்குது, மருந்து எடுக்கிறது தவற மாட்டிருக்குது. எப்பயாவது ஒரு பலவீனம் வரும்போது மருந்து மாத்திரை எடுக்கிறது குறைவாக சொல்லவில்லை, தவறாக சொல்லவில்லை. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் மருந்துடைய பணம் முழுசு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்கா. எங்கேயோ தேவனுக்கு பிடிக்காத செய்யற, தேவ மனிதர்களுக்கு பிடிக்காததை செய்யற. தேவனுக்கு பிடிக்காததை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? தேவ மனிதர்களுக்கு பிடிக்குதான்னு பாரு. எனக்கு கர்த்தர் பிடிக்கிறது அந்த அளவுக்கு நீ வளரல, எனக்கு தெரியலனாலும் தேவ மனுஷனுக்கு பிடிக்குதான்னு பாரு. தேவ மனுஷன் சரின்னு சொல்றாங்களா, ஓகே நீ கடையை செஞ்சது சரிதான்ப்பா, பிரதர் செஞ்சது சரிதான், சிஸ்டர் நீ செஞ்சது சரிதான் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம செஞ்சதை கர்த்தரை அப்செட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இவங்க அனுமதிக்கலனா அவரு அனுமதிக்கலன்னு அர்த்தம். 3 பிசாசு மட்டும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறோம். பிசாசு ஹோஹோன்னு பாராட்டுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கான செய்யற செயலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அழகா நம்ம விளங்கிக்கலாம், இன்னைக்கு அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு பிடிக்காத விளைவு பஞ்சம், தேவனுக்கு பிடிக்காத விளைவு சத்துரு போராட்டத்தை ஜெயிக்க முடியல, ஒரே போராட்டம். 3வது வியாதி, நோய் 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 நோய். இது மாறணும்னா இன்னைக்கு தேவ சபையை அர்ப்பணிக்கணும். எங்கிருந்து அர்ப்பணிக்கிறது? பிடிச்ச இடத்தை விட்டுட்டு உனக்குன்னு குறிச்ச இடத்துக்கு வா. ஒரு நாள் களத்துக்கு போகும்போதுதான் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தேவதூதன் சொல்றார், ஒரு நாள் களத்துக்கு தாவீதை சீக்கிரமா போ சொல்லு. ஒரு நாள் களத்துல போய் அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தும் போதுதான் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிரச்சனையை டோட்டலா கர்த்தர் மாத்தி போட்டார். இந்த உபவாச நாட்களில், இந்த காலை வேளையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடணும்னா குறிச்ச இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணு, குறிச்ச இடத்துக்கு வந்து அர்ப்பணி. இந்த முதல் நாள் என்ன அர்ப்பணிக்கிறோம்? நான் செஞ்சதெல்லாம் தேவனுக்கு பிடிச்சிருக்கா? நான் செஞ்சதெல்லாம் தேவ மனிதர்களுக்கு பிடிச்சிருக்குதா? நான் படித்ததெல்லாம் பிசாசுக்கு பிடிச்சிருக்கா? இது 3ஐயும் நிதானிச்சு பார்த்து பிசாசுக்கு பிடிக்காததை செஞ்சு தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டேன்னா இந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இந்த முதல் நாளே உன் பிரச்சனை மாறும், இந்த முதல் நாளே உன் போராட்டம் மாறும், இந்த முதல் நாளே இந்த 3 விதமான பாதிப்பும் உனக்கு மாறும்.
இந்த மும்முனை தாக்குதல் உனக்கு மாறும். இந்த மும்முனை தாக்குதலிலிருந்து உன்னை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். மும்முனை தாக்குதலில் இருந்து உன்னை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். இதுக்கு பிரிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல போய் ஜெபம் பண்ணு. கர்த்தர் மும்முனைய தாக்குதலை நீக்கி உன்னை சுகமாக்கி உன்னை ஆரோக்கியமா ஆசீர்வாதமா வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க மகா பெரிய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த வேளையிலே எங்களுக்கு உண்டாகட்டும். ஒருவேளை கடந்த நாட்களை செஞ்சது உமக்கு பிடிக்கல, தேவ மனிதர்களுக்கு பிடிக்கல, ஆனால் பிசாசு மட்டும் பிடிக்குதுன்னு இன்னைக்கு முதல் நாளில் நான் உணர்றேன். ஆண்டவரே, இதை அறிக்கை பண்ணுறேன். தேவ சமூகத்தில் வந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த முதல் நாளிலேயே இந்த பிரச்சனைகளையெல்லாம் கதை எனக்கு மாற்றி என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த முதல் நாளிலே அற்புதம் செஞ்சு அதிசயம் செஞ்சு நீண்ட நாட்களாக இவங்க போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டங்களுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இதற்கு பிறகு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை காணாதபடிக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம், அர்ப்பணிக்கிறோம், காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.